வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா வந்துட்டு லைன் ரெண்டரர் பார்த்தோம். லைன் ரெண்டரரில் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணும்போது இழுக்கும் போது நடுவில் கேப்பாக இருந்துச்சு, நல்லா இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி லைன் க்ரியேட் பண்ணோம், இந்த மாதிரி செயின் க்ரியேட் பண்ணோம். ஸோ அது போய் அடிக்கும் போது நல்லாயிருக்கும். எவ்வளோ இழுக்கிறோமோ அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணோம். இந்த கிளாஸில் வந்துட்டு நான் போன கிளாஸில் சொன்னேன், இதெல்லாம் வெடிக்கலைன்னா அது கேமே கிடையாது. ஏன்னா இதுதான் நம்ம பலூன்லாம் நம்மளோட எனிமீஸ். ஸோ அதெல்லாம் எவ்வளோ உடையுதோ அதுதான் நம்மளுக்கு பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் உடையணும். அப்போது அது மேலே பட்டுச்சுன்னா அது உடையணுங்கிறது கேமுக்கு தெரியணும்னா இந்த பலூனுடைய இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பலூனை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு ஸ்கிரிப்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பலூனுக்கும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணது தான் பிளேடு ஸ்கிரிப்டுங்கிறது நம்மளுடைய பிளேடுக்கான ஸ்கிரிப்டு. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எனிமி யார்? இந்த 1 2 3 4 5 இந்த 5 பலூனும் வந்துட்டு நம்மளோட எனிமி தான். ஸோ அந்த 5 எனிமியை எப்படி இது எனிமின்னு இந்த பிளேடுக்கு சொல்கிறது, அப்படி சொன்னால் தான் அது போய் பட்டுச்சுன்னா, எனிமி மேலே பட்டுச்சுன்னா அது உடையும். அப்படி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ வந்துட்டு இந்த பலூனை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நேம் எது காட்டுது பலூனுக்கு. இதை வந்துட்டு வேணால் நம்ம இங்கே ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். வேணால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி, எதுக்கு ரீநேம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்டில் போயிட்டு C# ஸ்கிரிப்டுன்னு கொடுத்தா க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இல்லைனா இந்த பலூனை செலக்ட் பண்ணிட்டு கீழே போயிட்டு ஆட் காம்போனண்ட்டில் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கிரிப்டுன்னு டைப் பண்ணால் நியூ ஸ்கிரிப்டுன்னு வரும். இந்த இடத்துல க்ரியேட் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு மல்டிபிள் பலூன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா? அதனால் வந்துட்டு நான் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட்டில் போயிட்டு C#. எதுக்கு நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தூக்கி அது மேலே போட்டால் முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு பேர் வைக்கணும். எனிமின்னு தான் நம்ம சொன்னோம். ஸோ எனிமினே வச்சுக்கலாம். எனிமி. ஓகே, எனிமின்னு ஸ்கிரிப்டு பேர் வச்சாச்சு. இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு பலூனை செலக்ட் பண்ணுறேன். இங்கே செலக்ட் ஆக மாட்டேங்குது. செலக்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், இங்கேயும் செலக்ட் ஆகுது பாருங்கள். கண்ட்ரோல் அழுத்தி ஒன்று செலக்ட் பண்ணுறேன். 5ஐயும் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் 1 2 3 4 5. இப்போ நான் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருக்குல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த 5 பலூனுக்கும் சேர்த்து தான் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட் காம்போனண்ட் இங்கே இருக்குது, நம்ம எனிமி இங்கே இருக்குது. இந்த எனிமியை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க ஆட் காம்போனண்ட் மேலே, இல்லைனா இந்த இடத்துல பண்ணுங்கள். ஓகே, எனிமி ஸ்கிரிப்டை ஆட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல பண்ணேன்? இந்த ஆட் காம்போனண்ட்டுக்கு மேலே பண்ணேன். இப்போ நான் வந்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார போய் நான் கோடிங் போட்டேன்னா அது எல்லா பலூனுக்கும் அப்ளை ஆகும். அதில் என்ன கோடிங் போட்டாலும் அது எல்லா பலூனுக்கும் சார்ந்தது தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட் 2 லைன் இதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறதும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அதையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்துட்டு ஸ்கிரிப்டில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, 3 டைப் இருக்குது. அதாவது ஒரு கொலிஷன்னா என்ன, இது மேலே உராய்வு, ஏதோ ஒன்று தொடுறதுன்னா அது உணர்றதுக்கு கொலிஷன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம். ஸோ அந்த கொலிஷனை வச்சு தான் பண்ணுறோம். அந்த கொலிஷனை வந்து டச் பண்ண உடனே ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா டச்சு. ஸோ இப்போ இந்த பிளேடு இது மேலே டச் ஆச்சுன்னா தானே நம்ம இது வெடிக்க வைக்கிறோம். ஸோ அதனால் 3 டைப் இருக்குது. ஒன்று, டச் ஆன உடனே ஒரு செயல் நடக்கணும். அது என்ன செயல் நம்ம தான் மென்ஷன் பண்ண போகிறோம். இன்னொன்று, டச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஏதோ ஒன்று நடக்கணும். இன்னொன்று, இது டச் ஆகிட்டு உள்ளே பூந்து டச் ஆகிட்டு வெளியே போகும்போது
அவுட் ஆகும்போது நடக்கணும். டச் அண்ட் ஸ்டே, டச் அண்ட் அவுட்டு, இந்த 3 டைப்பில் வந்துட்டு இருக்குது. அந்த 3 டைப்பில் நம்மளுக்கு எது தேவை? பலூன் மேலே டச் ஆகும்போதே பலூன் வெடிச்சிரும். ஏன்னா ஒரு பிளேடு வந்துட்டு டச் ஆகும்போதே வெடிச்சிருந்தானே, உள்ளே போயிட்டுலாம் ஸ்டேவும் பண்ணாது, வெளியே போகும்போதும் வெடிக்காது, முன்னாடியே வெடிச்சிரும். ஸோ அப்படின்னா டச்சு. அப்போ அந்த 3 டைப்பில் டச்சுங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது அதை வந்துட்டு கோடிங்கில் எப்படி போடுறதுன்னா, எனிமிங்கிற ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார வந்துட்டு ஆன் கொலிஷன் என்டர் 2D. ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டு வந்துட்டு வரல. ஸோ அது என்ன பண்ணணுன்னா, ஆன் கொலிஷன் எல்எல்னு டைப் பண்ணும் போதே அது நிறைய லிஸ்ட்டு காட்டும். டச் பண்ணால் எப்படி, டச் அண்ட் ஸ்டே, டச் அண்ட் அவுட்டுன்னு. இதில் லிஸ்ட்டு வரல. மேபி நியூ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதில் நான் சொல்கிறேன். ஸோ இதிலே சொல்கிறேன் பாருங்கள், வாய்டு போட்டுக்கோங்க. ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் கொலிஷன் என்டர் 2Dன்னு டைப் பண்ணி அது வந்துச்சுன்னா லிஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அது க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆகலைங்கிறனால நானே க்ரியேட் பண்ணுறேன். வாய்டு போட்டு ஆன் கொலிஷன் என்டர் 2D. ஸோ எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் போட்டுக்கணும் அங்கங்கெல்லாம் கேப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போது ப்ராக்கெட். ஓகே உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து என்டர் அடிச்சிங்கன்னா இதுக்குள்ளார சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிடுங்க ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்குள்ளார என்ன கொடுக்க போகிறோம்? இப்போ கொலிஷன் நடந்துச்சுன்னா அந்த பலூன் மேலே கொலிஷன் நடந்துச்சுன்னா, என்டர் ஆச்சுன்னா, ஏதாச்சும் பட்டுச்சுன்னா பலூன் மேலே கொலிஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆகணும். ஸோ சிம்பிளாக டெஸ்ட்ராய்ன்னு டைப் பண்ணுங்கள். டெஸ்ட்ராய்க்கும் லிஸ்ட்டு வரல. ஸோ நானே போட்டுறேன். ஸோ டெஸ்ட்ராய்க்குள்ளார இந்த இடத்துல ஒன்று பண்ணணும். என்ன கொடுக்கணுன்னா, ஸோ கேம் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க. சரிங்களா? கேம் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த கேம் இது எதுக்கு கொடுக்குறோன்னா, இந்த இடத்துல இந்த கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மீனிங், அதாவது இந்த ஸ்கிரிப்ட் எதுலலாம் ஒட்டியிருக்கோ அந்த கேம் ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிடணும். இந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இந்த எனிமியில் டச் ஆகிறது. எனிமியில் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்? பலூன் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த பலூன் தான் கேம் ஆப்ஜெக்ட். அப்போது அதை டெஸ்ட்ராய் பண்ணேன். எப்போனா ஏதாச்சும் கொலிஷன் வந்துட்டு என்டர் ஆச்சுன்னா டெலீட் இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சேவ் பண்ணி பார்ப்போம். எரர்ஸ் வந்திருக்கு. அதுனா கேம் ஆப்ஜெக்ட் ஸ்பெல்லிங் ஒன்றும் இல்லை. இந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெல்லிங் ஆக்சுவலாக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஸோ இங்கே வரல. அதனால தான் அந்த மிஸ்டேக். அப்டேட் பண்ணிட்டேன்னா சரியாக போயிடும். எப்படி அப்டேட் பண்ணால் அதெல்லாம் லிஸ்ட்டு வருங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு எரர் வந்திருக்கு. இது என்னதுன்னா கேம் ஆப்ஜெக்டா does not exist contest. ஓகே, ஆப்ஜெக்டை வந்துட்டு ஓ கேப்ஸு, ஜி மட்டும்தான் ஸ்மாலு. ஸோ இப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும், பட் அது வெர்ஷன் இல்லாதனால பிரச்சனை. ஓகே இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஆனால் இப்போ பாருங்கள் என்ன நடந்துச்சு எல்லாமே இதாகிடுச்சு. இதுவும் உடையுது. பட் ஆனால் என்ன பிரச்சனை, எல்லா பலூனும் உடஞ்சிருச்சு. ஏன் எல்லா பலூனும் உடஞ்சிச்சுன்னா, கீழேயும் தரையிலையும் கொலிஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த பொட்டிலையும் கொலிஷன் இருக்குது. இந்த பலூன் பொட்டியில் படுது. அப்புறம் ஒரு பலூன் மேலே இன்னொரு பலூன் போட்டாலும் அதுவும் கொலிஷன் என்டர் தான். ஸோ நம்மளுக்கு
இந்த மாதிரி அவுட்புட்டு வருது. எதில் பட்டாலும் வெடிக்குது. ஸோ இது ஒன்று மட்டும் எதுலேயும் படாமல் போயிட்டுருக்குது, அதனால நானே வெடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், பிளேடு பட்டால் மட்டும்தான் வெடிக்கணும். எப்படி பிளேடு பட்டால் மட்டும்தான் வெடிக்கணும்னு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ அந்த டெஸ்ட்ராய் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் மேலே வந்து ஒரு இஃப்னு போடணும். இஃப் ஒரு வேலை டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்துட்டு பிளேடு ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கோடிங்கில் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோடிங் எப்படி கொடுக்குறது இந்த இடத்துல, ஸோ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வந்துட்டு டெஸ்ட்ராய் வந்துட்டு எல்லாமே ஆகுது. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு என்ட்ரு அழுத்திக்கிட்டு இஃப்னு போட்டுக்கலாம். இஃப்க்கு கூட லிஸ்ட் வர மாட்டேங்குது. சூப்பரு. சரி, ஓகே, பண்ணிடுவோம். சரி, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளார நம்ம கொலிஷனுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? கொலிஷன் என்டர் வராது. ஓகே, கொலிஷன் 2Dன்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்ருங்க. நான் வந்துட்டு ஏதோ ஒரு நேம் கொடுங்க இந்த இடத்துல. இது வந்து டிஃபைன் பண்ணுறது தான். கொல்லின்னு நான் வைக்கிறேன். கொல்லி ஏதோ ஒன்று வைங்க, ஏதாச்சும் வச்சுட்டு இப்போ வந்துட்டு இஃப்ல கண்டிஷன் நம்ம பண்ண போகிறோம். கண்டிஷன் கொடுக்க போகிறோம். என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்? இப்போ நம்ம என்டர் ஆகிற கொலிஷன், அந்த கொலிஷன்னா வரசுது, ஏதாவது ஒன்று வரசுது. அப்போ அந்த ஏதாவது ஒன்று வரசுற அந்த கொல்லி, ஏதாவது ஒன்று வரசுறது தானே கொல்லி. இப்போ வந்துட்டு வரசுது, ஏதாச்சும் வரசுது நார்மலாக. அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுட்டேன், கொல்லின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டேன். அந்த கொல்லி வரசுற கொல்லிங்கிறது கொலிஷன் 2D தான். ஓகேங்களா? அதுக்கு நான் பேர் கொல்லின்னு வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த கொல்லி வந்துட்டு கொலைடர் தானே சொல்லுவோம். கொலைடர் டாட் நேம். ஓகேங்களா? ஸோ இந்த கொலைடர் டாட் நேம் வந்துட்டு ஈக்குவல் டு அதாவது என்ன நேமாக இருந்தால் பிளேடு கேரக்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் டபுள் கொட்டேஷனில் பிளேடு அண்டர்ஸ்கோர் கேர், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பிளேடு கேர், அந்த நேமை கொடுக்குறேன். அதாவது பிளேடுங்கிறது தான் அந்த கொலைடரோட நேம். வரசுறதா இருந்துச்சுன்னா, ஒரு வேளை இஃப் வரசுறதா இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார என்ன நடக்கணும், ஸோ அதுக்குள்ளார டெஸ்ட்ராய் ஆகணும். இப்போ புரிஞ்சுதா? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். முன்னே வந்துட்டு ஏதாவது வரசுச்சுன்னா போதும், இதுக்குள்ளார எதுவுமே கொடுக்காதனால ஏதாச்சும் வரசுச்சுன்னா டெஸ்ட்ராய் ஆயிடணும்னு சொல்லணும். பலூனு என்னது கேம் ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த எனிமியோட கனெக்ட் ஆகிருக்க எல்லாமே உடையுமா. இப்போ வந்துட்டு அந்த கொலிஷன், இப்போ நம்ம வரசுற அந்த கொலிஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், கொல்லின்ட்டு. அந்த வரசுற பேர் வந்துட்டு ஒருவேளை அந்த கொலைடர் வரசுற கொலைடர் வந்துட்டு ஒரு வேளை டபுள் ஈக்குவல்ட்டுனா செக் பண்ணோம். ஓகேங்களா? டபுள் ஈக்குவல்னா பிளேடு கேரக்டராக இருந்துச்சுன்னா அப்புறம் தான் டெஸ்ட்ராய் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை எரர் வந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணுவோம். எரர் வந்திருக்கு. ஓகே, ரெண்டு மிஸ்டேக்கு என்னென்னா, கொலைடருக்கு சி வந்துட்டு ஸ்மால் லெட்டர் தான். அப்புறம் இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு வந்துட்டு நடுவில் சைட்லலாம் கேப்பு தேவையில்ல. ஸோ அந்த கேப்ஸ் எடுத்துட்டேன். இப்போது சேவ் ஆல் கொடுப்போம், செக் பண்ணுவோம். இப்போயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னன்னா, அன்கொலிஷன் குட் நாட் ஃபவுண்ட். ஓகே, ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன். சாரி. நான் இந்த இடத்துல டைப் பண்ணும்போது அது பாட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு ஆன்னு சேர்த்து வந்துட்டேன். ஆன் வந்துட்டு இங்கே மட்டும்தான் வரும். கொலிஷனுக்கு தான் நம்ம கொல்லின்னு பேர் வைக்கிறோம். ஸோ அதனால் தப்பாயிடுச்சு. ஸோ தான் சேவால். அது அந்த லிஸ்ட்லாம் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. அந்த லிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் சரி பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள்,
கொலிஷன் 2Dங்கிறதுக்கு கொல்லின்னு பேர் வைக்கிறேன். கொல்லியோட கொலைடர் நேம் வந்துட்டு பிளேடாக இருந்துச்சுன்னா டெஸ்ட்ராய் பண்ணுது. எதை டெஸ்ட்ராய் பண்ணுது? இந்த எனிமியில் என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுங்கிறோம். அப்பயும் ஒரு எரரா கொல்லி. ஓகே திரும்ப அதே தான், ஒன்றும் டைப் பண்ணல, ஜஸ்ட்டு திரும்ப ரீடைப் பண்ணேன். பட் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நான் இந்த பழைய எரர்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் எரருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஜஸ்ட்டு 2 தடவை கிளிக் பண்ண விட்டுட்டேன். ப்ளே பண்ணுறதை ஒழுங்காக பண்ண விட்டுட்டேன். சாரி. இப்போ பாருங்கள், எதுவுமே உடையலை. அதை உடைப்புமா உடஞ்சிருச்சு. சூப்பர். இங்கே எதுவுமே உடையலை. இந்த பொட்டி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுதா? அந்த பொட்டியை வந்துட்டு கொஞ்சம் இப்போதைக்கு பின்னாடி நவுத்தி வச்சிடுறேன். இங்கேயும் வைக்க முடியாதா? வெளியே வச்சிடுறேன் இப்போதைக்கு. ப்ளே பண்ணுவோம். எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். ஸோ வேறு லெவல் எல்லாமே வந்துட்டு உடையுது. திரும்ப அந்த மேலே போகிற பலூன் உடைக்கலாம். இல்லைன்னா இப்படி பவர் கொஞ்சம் கம்மியாக விடலாம். ஸோ வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு லிஸ்ட்டு மட்டும் வராதனால கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. இல்லைன்னா ஈஸியாக லெசனை முடிச்சிருக்கலாம். ஸோ ஏன்னா லிஸ்ட்டு வந்துச்சுன்னா நம்ம எது கேப்ஸ் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு லிஸ்ட்டு வராதனால நான் கற்றுக்கிட்ட இடத்துலேருந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லிஸ்ட்டு வர்றது எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தது சொல்லலாம். வேறு என்ன இதில் கேம் தேவைப்படுது இன்னும்? இது உடஞ்சிச்சின்னா சவுண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட அடுத்த அப்கிரேடை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.